நண்பர்களே வணக்கம். இன்றைக்கு யாரிடம் அதிகம் பணம் புழங்குகிறது, யார் மிகப்பெரிய தொழில் வல்லுநர்களாக தங்களை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், யார் தங்களை தொழிலதிபர்களாக உருவகப்படுத்தி காட்டி கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தால், கனிம வளங்களை கொள்ளையடிப்பவர்கள் இன்றைக்கு மிக பெரும் தொழிலதிபர்களாக தங்களை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் தினசரி வரி ஏய்ப்பில் மட்டுமே கிடைக்கக்கூடிய பணம் எத்தனையோ ஆயிரமாக இருக்கிறது தினசரி. இந்த வரி ஏய்ப்பை பற்றி அரசுக்கு தெரியாமல் இல்லை, அந்த சம்பந்தப்பட்ட துறைக்கும் தெரியாமல் இல்லை. ஆனால் எப்படி ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் கனிமவள கொள்ளையில் கோடான கோடி ரூபாயை, லட்ச ரூபாயை ஆயிரக்கணக்கில் தினசரி கொள்ளையடிக்கிறார்கள் என்பதில் அரசாங்கத்தினுடைய துணையோடு, அந்த அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடைய துணையோடு அது கொடிகட்டி பறக்கிறது. அது இன்று நேற்றல்ல, என்றைக்கும் கனிமவள கொள்ளை என்பது ஒரு சில சமுதாயத்தினரால், ஒரு சில குறிப்பிட்ட நபர்களால் பல கோடி கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. பல்வேறு வழக்குகள் உயர்நீதிமன்ற, உச்சநீதிமன்ற வரையின் கதவை தட்டினாலும் பெரிய அளவில் அதற்கான நீதி கிடைப்பதில்லை. பெரிய அளவிலாக அவர்களும் தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவதும் இல்லை. முதல் கட்ட வகையிலேயே அந்த மாதிரியான வழக்குகள் நீர்த்து போய்விடுகிற செய்தியைத்தான் நாம் பார்க்கிறோம். சாதாரண நபர்களாக நேற்று இருந்தவர்கள் இன்றைக்கு பல லட்ச ரூபாய் மதிப்புள்ள வாகனங்கள், பல லட்ச ரூபாய் மதிப்புள்ள பெரிய பெரிய லாரிகள், டிப்பர்கள், பல அடுக்குமாடி வீடுகள், நகைகள், பணம் என்று செல்வச் செழிப்போடு வாழ்வதற்கு அந்த கனிமவள கொள்ளை நடக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அலுவலர் துவங்கி, கிராம உதவியாளர் துவங்கி, அந்த மாவட்டத்துடைய ஆட்சியர் வரையில், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வரையில் அனைத்து நிலையிலும் லஞ்சம் தலைவிரித்தாடுகிற வகையில் இருந்தால் மட்டும்தான் அந்த ஒரு குறிப்பிட்ட நபரால் தன்னை தொழிலதிபராக காட்டிக்கொள்ள முடிகிறது. ஒரு சாதாரண பிக் பாக்கெட்டுக்காரே ஜெயிலில் கஞ்சி குடித்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் பப்ளிக்காக திறந்த வெளியில் பட்டப்பகலில் கொள்ளையடிக்கிற கனிமவளை கொள்ளையர்கள், அவர்கள் வெள்ளை ஒயிட் காலர் கிரைமுகளாக இந்த சமுதாய வீதியில் தங்களை பல்வேறு நிகழ்ச்சிகளில் தொழிலதிபர்களாக காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு அவலம்தான் இந்த சுதந்திர தேசத்தில் இருப்பது மிகுந்த வேதனையாக இருக்கிறது. படித்தவர்கள், கஷ்டப்பட்டவர்கள், முதல் மதிப்பெண் பெற்றவர்கள், இவர்களெல்லாம் ஒரு சின்ன ஊதியத்திற்கு வேலைக்கு செல்வதற்கு எவ்வளவோ சிரமப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் ஒன்றுமே தெரியாமல் தைரியமாக கனிம வளத்தை கொள்ளையடிப்பவர்கள் மிகப்பெரிய பணக்காரர்களாக வலம் வருவது எப்படி என்பதை அரசு சிந்திக்க வேண்டும், மக்களும் சிந்திக்க வேண்டும்.